நம்மள சிவாசிலேருந்து ஏற்கனவே லோன் இஎம்ஐ வீட்டு ப்ரெஷரு வண்டி ஓடலை அந்த ப்ரெஷரில் இருக்கிற எல்லா டிரைவரும் இருப்பாங்க. வண்டி பிரச்சனையாக இருக்கும், இன்சூரன்ஸ் கட்ட முடியாமல் இருக்கும், எஃப்சி கட்ட முடியாமல் இருக்கும், இவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருப்பாங்க. வெளியூரில் தங்கி ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த எல்பிஜி கேஸ் பிரச்சனைனால ஹோட்டலையும் மூடிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் சோறுக்கு என்னையா பண்ணுறது? அம்மா உணவகத்தை நம்பி இருக்கலாம், ஆனால் எந்நேரமும் அம்மா உணவகத்தை நம்பி இருக்க முடியாதுல்ல. அங்கேயும் கூட்டம் இருப்பாங்க, அங்கேயும் எவ்வளோ நேரம் வருஷம் நின்று சாப்பிட முடியும், அங்கேயும் எவ்வளோ சாப்பாடு இருக்கும், அங்கேயே வருஷம் நின்று இருந்தால் அடுத்த பொழப்பு எங்கே பார்க்குறது? இப்போ சின்ன காரு இல்லை ஒரு ஏரியாக்குள்ளே இருக்குதுன்னா எங்கள் அம்மா காரு இல்லை ஆட்டோலாம் நிப்பாட்டி சாப்பிட்றலாம். லாரியில் வரவங்களாம் ஒருத்தவங்க சமைச்சு லாரிலேயே சமைச்சு சாப்பிட்ருவாங்க. மீதி இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க? இந்த எல்பிஜி கேஸுக்கு ஏதாவது வழி இருக்கா இல்லையா? இது நடக்குமா நடக்காதா? கடவுளை இருக்கிற பிரச்சனை பார்த்தாலும் இந்த பிரச்சனை வேறு வந்துக்கிட்டு இருக்கா? என்ன தலைவரை, ஏற்கனவே வண்டி சிஎன்ஜி கேஸில் சொல்லுவேன், இதில் எல்பிஜி கேஸும் பிரச்சனைனா போக வேண்டியதான். போங்க, ஒன்றும் பண்ண முடியாது.